ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 23ஆம் அதிகாரம் வரை நாம் விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். வாழ்வியல் பாடங்களையும் உணர்ந்து மகிழ்ந்திருக்கின்றோம். இனி இப்பொழுது நாம் 24ஆம் அதிகாரத்திற்குள் வந்திருக்கின்றோம். இந்த அதிகாரம் தருகின்ற செய்திகள் என்ன என்பதையும் இதன் வாழ்வியல் பாடங்கள் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஏனென்றால் பங்குலே யார் என்ன வந்தாலும் சரி, முதல்ல பங்கு சாமியார் வாயில போட்டு மெல்லல அப்படின்னா அவங்களுக்கு பொழுது போகாது. அன்றைய நாளில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பங்கு சாமியார் உள்ள இழுத்தே ஆகணும். சும்மா போனா கூட சரி, பங்கு சாமியார் பத்தி பேசித்தான் ஆகணுங்கிற மாதிரி, பேசுறதுன்னு அவங்க நாளே போகாதங்கிற மாதிரி ஏதாவது இந்த மக்கள் பேசிட்டே இருப்பாங்க சாமி. இது ஒரு வகை. இன்னொரு வகை பங்கு சாமியை ரொம்ப அதிகமாக அன்பு செய்கிறவங்க. தன் வீட்டு பிள்ளையா, தன் சொந்த சகோதரனா, எங்கேயோ இருக்கிறாங்கப்பா, என் பிள்ளை எங்கே இருக்குது, என் பிள்ளை எங்கேயாவது அது காஃபி குடிச்சிச்சா, டீ குடிச்சிச்சா, சாப்பிட்டுச்சா, தூங்கிச்சா நான் கேட்பேன் இல்லையா, அதை மாதிரி பாசமாக கேட்குறவங்க ஒரு பகுதி இருக்கிறாங்க. நம்மளை மோசமாக பேசுகிறவங்க ஒரு பகுதி இருக்கிறாங்க. இந்த பகுதி குருக்களின் பணிகள் சொல்லி இருக்கு பாருங்க சாமி. ஆக்சுவலி நாம இந்த குருக்களின் கீழ் வரமாட்டோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய குருக்களின் கீழே வருவோம். இவங்க ஆரோன் குருக்கள் கீழே வர்றவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த பணிகள் வேறு, நம்ம பணிகள் வேறுங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கிட்டு ஆரோன் குருக்கள் கீழே வந்தவங்க பணி என்ற அந்த ஒரு தெளிவோட இந்த ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் சாமி. ஓகே, 24ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 29 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் 23 முதல் 27 வரையுள்ள அதிகாரங்களை பிற்சேர்க்கையாக பல விவிலிய வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஜாஃபத் என்கின்ற உலக புகழ்பெற்ற குறிப்பேட்டு ஆசிரியர்களுடைய தலைவர் சொல்கிறாரு, இந்த 23 முதல் 27 வரையுள்ள பகுதிகளில் லேவியர்கள், குருக்கள், வாயில் காப்போர், பல்வேறு பணியாளர்களுடைய நிலைகள், அவருடைய அலுவலர்கள், இவரை பற்றி விளக்கின்ற இந்த புத்தகம் 2ஆம் கோயில் கட்டுமான பணிகளின் போது ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து எடுக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார். அது சரியோ தவறோ நமக்கு தெரியாது. ஆனாலும் இதனுடைய இலக்கணம், வாக்கிய அமைப்பு, ஒரு சில பெயர்கள், ஒரு சில வினைச்சொற்கள் எல்லாம் பிந்தைய காலத்தினுடைய, அதாவது முந்தைய காலம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது நாடு கடத்தப்பட்ட பின் வந்த காலகட்டத்துக்கான வார்த்தைகளாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது எபிரேய மொழியிலே அது தெளிவாக தெரியும். இந்த 24ஆம் அதிகாரம் குருக்களை பற்றிய செய்தியை சொல்கிறது. குருக்களை பற்றிய செய்தியை சொன்னாலும் இது அடிப்படையிலே மொத்தம் 31 வசனங்களை உள்ளடக்கியது இல்லைங்களா? 31 வசனங்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது. 31 வசனங்களிலே இந்த பகுதி அதிகமாக நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எப்படி இந்த குருக்களின் பிரிவுகள் அமைக்கப்பட்டிருந்தது, எந்த முறையிலே அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள், யார் யாரெல்லாம் முக்கியமான குழுவிலே இருந்தார்கள், யார் யாரெல்லாம் எந்தெந்த பணிகளை செய்தார்கள், யார் யாரெல்லாம் எந்தெந்த குடும்பத்தின் சார்ந்தவர்களாக இருந்தார்கள், எதுவெல்லாம் குருக்களின் குடும்பங்கள் என்பதை பற்றிய செய்திகளை மட்டும் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறது. மாறாக குருக்களுடைய பணிகள், அவர்களுடைய புனிதம், அவருடைய செயல்பாடுகள், அவர்களை பற்றிய செய்திகளை அதிகம் நாம் தருவது கிடையாது. ஒருவேளை பிற்பகுதியிலே 2ஆம் பகுதியிலே நாம் கண்டாலும் அதை பற்றிய காணலாம். இப்பொழுது 24ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை மட்டும் வாசிப்போமே. ஆரோனின் புதல்வர்களின் பிரிவுகளாவன. ஆரோனின் புதல்வர் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். அதான் இப்போ பாருங்க, குருக்கள் என்றால் இந்த குறிப்பேட்டு ஆசிரியருடைய பணியில் ஆரோனின் புதல்வர்கள், ஆரோனின் வழி வந்தவர்கள், ஆரோனுடைய மரபினர், ஆரோனின் குலத்தினர். இதுதான் அந்த ஆரோன் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே அவர்கள் வருகிறார்கள். எபிரேய மொழியிலே கொஹேன் என்று சொன்னால்
குரு என்று அர்த்தமாகும். கொஹென் என்று சொன்னால் குரு என்று அர்த்தமாகும். அப்படி குரு என்கிறவர் குருத்துவ பணிக்கென நியமிக்கப்பட்டவரை தான் குரு என்று அழைப்பார்கள். ஒரு குருவும் ஒரு லேவியனும் அவ்வழியே வந்தார்கள். அந்த குரு நியமிக்க பணி நிமித்தமுக்காக அவர் குரு என்று அழைக்கப்படுகிறார். எந்த குருத்துவ பணி செய்வதால் அவர் குரு என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கென்று தனிப்பட்ட உடை இருந்தது. அந்த உடையை பார்த்து குரு வருகிறார். அந்த உடையை பார்த்து லேவியன் வந்தார். கண்டும் விலகி சென்றார்கள் என்று இயேசு ஆண்டவர் அழகாய் குறிப்பிட்டு சொல்லுவார். அதே போலவே தலைமை குரு தன் அங்கியை கிழித்து கொண்டார். இதை விட வேறு சாட்சி நமக்கு எதற்கு என்று சொல்வார். ஏனென்றால் தலைமை குருவுக்கென்று தனிப்பட்ட உடை இருந்தது, குருவுக்கென்று தனி உடை இருந்தது இல்லைங்களா? அது புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்படுவது இரத்த வழி வம்ச குருத்துவ பணிநிலையாளர்கள் என்று பார்க்கும்போது அபிகு, நாதாபு, எலியாசர், இதாமர் இந்த நால்வரும் ஆரோனுடைய வழி வந்தவர்கள். ஆரோனுடைய வந்தவர்கள் குருக்களாக அவர் செயல்படுகிறார்கள். இந்த அந்த ஒரு செய்தி பார்ப்போம். அதில் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. எலியாசர், இத்தாமர் ஆகிய இருவருடைய குடும்பங்களின் புதல்வரில் திருத்தல தலைவர்களாகவும் இறைப்பணி தலைவர்களாகவும் இருந்தமையால் சீட்டுக்குழுக்கள் முறையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. ஒரே பணிக்கு 2 பேர் பொருத்தமாகவும் தகுதியாகவும் இருந்தாங்க. அவர்களுக்கிடையே சீட்டு கொடுக்கப்பட்டது. ஊரிம் தும்மிம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நம்முடைய தாயக்கட்டையை போல அவர்களிலிருந்து உண்டு இல்லை நியூட்ரல் என்று சொல்லத்தக்க வகையிலே அதில் இருக்கும். அந்த சீட்டு குழுக்கு போட்டு, அதான் இயேசுவின் ஆடை யாருக்கு கிடைக்கும் என்று ஆடை மீது சீட்டு குழுக்கள் போட்டார்கள் என்றார்கள். அந்த திருவுளச்சீட்டின்படியே தான் யோசுவா தன் மக்களுக்கு நாடுகளை பிரித்து கொடுத்தார் என்றெல்லாம் வாசி கேட்டோம். அப்போ திருவுளச்சீட்டு போட்டு அந்த பணி நிமித்தத்தை யாருக்கு கொடுப்பது என்று இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. நெத்தனியேலின் மகனும் லேவியரும் எழுத்தருமான செமையா என்பவர் அரசர் அலுவலர் குருவாகிய சாதோக்கு, அபியாத்திரின் மகன் அகிமெலேக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள், லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் முன்னிலையில் அவர்கள் பெயர்களை பதிவு செய்தார். பாருங்க, லேவியரும் நெத்தனேலின் மகனும் லேவியரும் எழுத்தருமான செமையா. எழுத்தர்னா என்ன சாமி? ரைட்டர், ரிஜிஸ்ட்ரார். அந்த காலத்தில் பாருங்க, பத்திர பதிவாளர் இருக்கிறாரு. இவங்க இந்த குரூப்பு இந்த வேலை செய்வாங்க, அதுக்கு நான் சாட்சி பத்திரம் போட்டு சீல் போட்டு அரசு முத்திரை வச்சு இது பண்ணி பண்ணிடுவாங்க. செம்மை. அதுதான் அந்த எழுத்தர் பத்திர பதிவாளர். அதான் பத்திர பதிவாளர். அந்த இதாக இருக்குது. அவங்க அரசர் சார்பாக அரசர் அலுவலர் குரு சாதேக்கு அப்படிங்கிற மகன் என்ன போடுறாங்க. அதேமாதிரி சீட்டு குழுக்கள் போடுறது பல்வேறு வகைகளில் சீட்டு குழுக்கள் விழுவதை 7 முதல் 18 வரை வார்த்தைகளில் நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது 19ஆம் வசனத்தை வாசிப்போமே. இவர்களே தங்கள் மூதாதையராகிய ஆரோன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தந்த விதிமுறைகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கேற்ற வரிசை முறைப்படி ஆண்டவரின் இல்லம் சென்று அங்கு நிறைவேற்றுவதற்காக பதிவு செய்யப்பட்டவர்கள். ரெஜிஸ்டர்டு பர்சனாலிட்டிஸ். ப்ரீஸ்ட்ஹுட் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கேற்ற வரிசைப்படி அந்த பொறுப்பில் என்ன பொறுப்போ ஆலயமோ பீடமோ அல்லது காவலோ பொறுப்பு, அந்த பொறுப்பை எந்த வரிசையில், மே மாதமா, ஏப்ரல் மாதமா, ஜூன் மாதமா, ஜூலை மாதமா, வருடத்துக்கு முதல் முறையா, 2ஆம் முறையா, பௌர்ணமியா, அமாவாசையா, அந்த வரிசைக்கு ஏற்ப சென்று நிறைவேற்றினார்கள். அதுதான் லேவியர். அதுக்கப்புறம் நம்ம லேவியருடைய அட்டமனையை நம்ம பார்க்குறோம். 20லேருந்து 21 வரைக்கும். அதே மாதிரி 22லேருந்து 30ஆம் வருஷம் வரைக்கும். இப்போ 31 வாசிப்போமே. இவர்களும் தங்கள் சகோதரர்களாகிய ஆரோனின் புதல்வர் செய்தது போல தாவீது அரசர் சாதோக்கு, அகிமெலேக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள், லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவர் இளைய சகோதரருள் ஒருவருமாக சமமாக சீட்டு போட்டு தங்கள் பணிகளை பங்கிட்டு கொண்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவர் இளைய சகோதரர்கள் ஒருவரும் சமமாக சீட்டு போட்டு தங்கள் வேலையை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ எனக்கு மூத்த சகோதரனுக்கு மட்டும்தான் அந்த வேலை அப்படின்னு இல்லாமல் இளையவனுக்கும் அதில் பங்கு கொடுத்து சமமாக பங்கிட்டு சீட்டு போட்டு பணி செய்து கொண்டார்கள். அதுதான் அந்த வேலையினுடைய அழகான ஒரு செய்தியாக அது அமைகிறது. இப்போ
ஒரு தொகுப்பு சொல்கிறேன். குருக்களின் பணிகளை சுற்றி பண்ணி பார்க்கும்போது கொஹேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குருவானவர் பணி நிமித்தமாக இறைப்பணியிலே அமர்த்தப்படுகிறார். அவர்கள் குறிப்பாக ஆரோனின் வழிவந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் சம வயதும் சம அறிவும் சம புத்தியும் கொண்டவர்களாக இருந்தால் சீட்டு குழுக்கள் போட்டு அந்த வழிமுறையானது பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதே போலவே இவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டிய அரச பதிவு தாளிலே அவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டியவர்கள். இரண்டாவது வரிசைப்படியும் ஒழுங்கின்படியும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட காலத்தின்படியும் ஆண்டுடைய ஆலயத்தில் பணி செய்ய அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்று நாம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான சன்மானமும் அவர்களுக்கான வெகுமதியும் தனியே கொடுக்கப்படுவதாகவும் இந்த பகுதி குறிப்பிட்டு காட்டுகிறது. இதை நம்ம பார்க்குறோம். ஏதாவது குருக்களுடைய பணியாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம அடுத்ததாக கோயில் பாடல் குழுவினர் பற்றிய செய்திகளை நம்ம சந்திக்க இருக்கிறோம். தந்தையவர்களே, இந்த 24ஆம் அதிகாரம் மிகவும் சிறியதாக இருப்பினும் குருக்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்ட பகிர்வை மட்டுமே சொல்லுகிறது. அதேபோல் லேவியர் அட்டவணை பிரகாரம் பகிர்ந்து கொண்டது சொல்லுகின்றது. மூர்த்த மகன், இளைய மகன் சமமாக இருக்கின்றவர்கள் என்றால் என்ன ஏது என்பதெல்லாம் அழகாக செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பகுதி தருகின்ற வாழ்வியல் சிந்தனைகள் என்னவாக இருக்கும் தந்தையவர்களே? 3 சின்ன செய்திகளை சொல்லி நாம் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். முதலாவது, சம வயதில் இருக்கிறவர்கள், மூத்த அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களுடைய இளைய அண்ணனும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள மூத்த அண்ணன் மட்டும்தான் பணிக்கு போகணும், குருத்துவ பணி ஏற்கணும் அப்படின்னு இல்லாமல் அவர்களுக்குள்ள சீட்டு போட்டு சமமாக அந்த பணியை பகிர்ந்து கொண்ட ஒரு ஜனநாயகமான டெமோக்ராட்டிக் பிரிஸ்ட்லி மினிஸ்ட்ரி என்பது மிக அழகான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஆரோனின் இனத்தாரிலிருந்து இப்போ அப்பா இருக்கிறாரு, அப்பா பணி செய்யணும், அப்பா இறந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிள்ளைங்க அந்த பணியை போய் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை நீ அவனுக்கு இல்லை, நீ அப்பா தான் இருக்க வேண்டியது, அவர் இல்லாமல் போயிட்டார், வேறு எதாவது பாரு, வேறு எதாவது சப்ஸ்டியூட் பண்ணு, அந்த ஒரு நிலை இல்லாமல் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஒரு நியாயமான, எல்லாருக்கும் உரித்தான, ஏற்படைத்தான ஒரு கொள்கைகளை தருகின்ற ஒரு குருத்துவ வழிபாட்டு முறைகளை குறிப்பிட்ட ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். அதன்படி பார்க்கின்ற பொழுது இந்த குருக்கள் இறைவனுடைய பணியை செய்யும் சிறப்பு பணியாளர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு எளிய நிகழ்ச்சியாக இந்த மக்கள் குருக்கள் ஒவ்வொருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டது. ஆகவே தான் எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாத்தல் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் நம் கைகளிலே அது ஒரு அருமையான வரலாற்று புதினமாக நம் கரங்களிலே தவழ்கிறது, வரலாற்று சான்றாக நம் கரங்களிலே தகழ்கிறது. இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இப்போ இந்த காலகட்டத்திலே குருவாக இருந்தார், இந்த இடத்திலே ஆண்டுக்கு பணிபுரிந்தார் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மிக முக்கியமானது. அதிலும் நாம் முன்பே குறிப்பிட்டு காட்டியது போல குழுக்கள் முறையிலே அவர்கள் தங்களுடைய முதன்மைத்துவத்தை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது எந்த விதமான பாரபட்சத்திற்கோ எந்த விதமான குடும்ப முன்னுரிமைக்கோ அவர்கள் இடம் தராமல் குழுக்கள் முறையிலே, ஜனநாயக முறையிலே இறைவனுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து அவர்கள் தங்களுடைய முன்னுரிமையை உறுதிப்படுத்தி கொண்ட நிகழ்வும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையே பார்ஷாலிட்டி தான். இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்வுகளோடு நாம் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வோம். இந்த அதிகாரத்தில் அதிகமான தகவல்கள் இல்லை, அதிகமான செய்திகள் இல்லை, அதிகமான வர்ணனைகள் இல்லை. ஆனால் பல குடும்பங்களின் வம்ச வழிகள், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை பற்றிய செய்திகள் இந்த பகுதியை சுருக்கமாக சொல்லி நம்மை விட்டு பிரிகிறது. நாம் கடந்து செல்வோம். நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களை இதுவரை நாம் குறிப்பிட்டு முதல் புத்தகத்தின் 24ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 24. ஆரோனின் புதல்வர் தம் பிரிவுகளாவன. ஆரோனின் புதல்வர் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். நாதாபும் அபிகுவும் புதல்வரின்றி அவர்கள் தந்தைக்கு முன்னரே இறந்து போயினர். எலையாசரும் இத்தாமரும் குருக்களாக பணி செய்தனர். தாவீது எலையாசரின் குடும்பத்தை சார்ந்த சாதோக்கு, இத்தாமர் குடும்பத்தை சார்ந்த அகிமெலக்கு ஆகியோரின் துணை கொண்டு பதவி வாரியாகவும் பணி வாரியாகவும்
அவர்களில் பிரிவுகளை ஏற்படுத்தினார். இத்தாமரின் குடும்பத்தை விட எலெயாசரின் குடும்பத்தில் மிகுதியான தலைவர்களை கொண்டிருந்தது. எனவே எலெயாசரின் புதல்வரில் 16 பேர் அவர்கள் மூதாதையரின் குடும்பத்துக்கும், இத்தாமரின் புதல்வரில் 8 பேர் அவர்கள் மூதாதையரின் குடும்பத்துக்கும் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். எலெயாசர், இத்தாமர் ஆகிய இரு குடும்பங்களின் புதல்வரிலும் திருத்தல தலைவர்களும் இறைப்பணி தலைவர்களும் இருந்தமையால் சீட்டு குலுக்கல் முறையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. நெத்தனியேலின் மகனும் லேவியனும் எழுத்தனுமான செமாயா, அரசர் அலுவலர்கள் குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தாரின் மகன் அகிமெலக்கு, குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள், லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் முன்னிலையில் பதிவு செய்தான். எலெயாசரின் குடும்பத்திற்கும் இத்தாமரின் குடும்பத்திற்கும் சீட்டு போடப்பட்டது. சீட்டு விழுந்த முறை: முதல் சீட்டு யோயாரிபுக்கு, இரண்டாம் சீட்டு யதாயாவுக்கு, மூன்றாவது ஆரிமுக்கு, நான்காவது செயோரிமுக்கு, ஐந்தாவது மல்கியாவுக்கு, ஆறாவது மியாமினுக்கு, ஏழாவது அக்கோட்ஸுக்கு, எட்டாவது அபியாவுக்கு, ஒன்பதாவது இயேசுவாவுக்கு, பத்தாவது செக்கனியாவுக்கு, 11வது எலியாசிபுக்கு, 12வது யாக்கிமுக்கு, 13வது உப்பாவுக்கு, 14வது எசேபையாவுக்கு, 15வது பில்காவுக்கு, 16வது இம்மேருக்கு, 17வது ஏசீருக்கு, 18வது அப்பிசேசுக்கு, 19வது பெத்தகியாவுக்கு, 20வது எசக்கேலுக்கு, 21வது யாக்கியனுக்கு, 22வது காமுலுக்கு, 23வது தெலாயாவுக்கு, 24வது மாசியாவுக்கு. இவர்களே தங்கள் மூதாதையாகிய ஆரோன் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தந்த விதிமுறைகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கேற்ற வரிசை முறைப்படி ஆண்டவரின் இல்லம் சென்று அங்கு நிறைவேற்றுவதற்காக பதிவு செய்யப்பட்டவர்கள். எஞ்சிய லேவியன் மக்களுள் அம்ராமின் புதல்வருள் சூபாவேல், சூபாவேலின் புதல்வருள் எகதியா, ரகபியாவின் புதல்வர்களுள் இசியா தலைவராயிருந்தார். இசுராகியரில் செலமோத்தும், செலமோத்தின் புதல்வருள் யாகாத்தும். இவருடைய புதல்வருள் முதல் மகன் எரியா, இரண்டாம் மகன் அமரியா, மூன்றாம் மகன் யாகசியேல், நான்காவது மகன் எகமயாம். உசியேலின் புதல்வர் மீகா, மீகாவின் புதல்வர் சாமீர், மீகாவின் சகோதரர் இசியா, இசியாவின் புதல்வருள் செக்கரியா, மெராரியின் புதல்வர் மக்லி, மோசி மற்றும் அவர் மகன் யகசியா. மெராரியின் மகனான யகசியாவின் புதல்வர்கள் சோகாம், சக்கூர், இப்ரி. மக்லியின் புதல்வர்கள் இல்லாத எலெயாசர் மற்றும் கீசு. கீசின் புதல்வர் ரகுமவேல். மூசியின் புதல்வர் மக்லி, ஏதேர், எரிமோத்து. தங்கள் மூதாதையர் வீட்டு லேவியரின் புதல்வர் இவர்களே. இவர்களும் தங்கள் சகோதரர்களாகிய ஆரோனின் புதல்வர் செய்தது போல தாவீது அரசர் சாதோக்கு, அகிமெலேக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர், லேவியர் குடும்பங்களின் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவர் இளைய சகோதரருள் ஒருவருமாக சீட்டு போட்டு தங்கள் பணிகளை பங்கிட்டுக் கொண்டனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க என்கின்ற இந்த பாடல்கள் எல்லாம் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நம்மை உருக்கி நெருக்கி ஆண்டவரின் பக்கத்திலே தள்ளி வைத்து ஆண்டவரை நேசித்துப்பார், சுவைத்துப்பார் என்று அழைப்பு விடுக்கிற அற்புதமான பாடல்களாக இருக்கிறது. வாயிற்காப்போருக்கு அடுத்தபடியாக இங்கே வருகிறவர்கள் நம்முடைய பாடற்குழுவினர்.
வாயிற் குழுவினர் பற்றி நாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்திலே